லடாக் சீரீஸ் பார்ட் 6. ஒரு 250 கிலோமீட்ரு 5 மணி நேரம் ட்ராவலு நேராக ஆக்ரா தான். ஆக்ராவில் போய் தாஜ்மஹால் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நல்லா ஸ்டேங்க, இங்கே தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை கொஞ்சம் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ரைடு எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு இந்த வண்டி தான் ஒரு எக்ஸாம்பிள். கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி அடுத்த ரைடுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இது ஜான்சி டு ஆக்ரா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்ரு. அதை நாங்கள் எவ்வளோ தூரம் முன்னாடி போக முடியுமோ போயிட்டு, எங்களுக்கு இந்த வண்டியை எடுத்ததுக்கப்புறம் தாங்க ஒரு விஷயமே தெரிஞ்சிச்சு. தாஜ்மஹால் ஒரு 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே ஹாலிடே அங்கே. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லும் மழை, அதையும் தாண்டிட்டு சின்ன சின்ன பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனா, ரோட்டில் இருக்கிற மாடு தாங்க. அது அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட் ட்ரைவ் கொஞ்சம் பார்த்தே வாங்க. इवाला काट इवाला चलता नहीं है। क्यों भैया? डेबिट कार्ड है ना? नहीं होता, इंडियन ऑयल का कार्ड नहीं होता। नो प्रॉब्लम, नो दिस नार्मल कार्ड. नॉर्मल डेबिट कार्ड है, चलता है। அப்புறம் வண்டியை பெட்ரோல் போட மாட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்தாகி, அப்புறம் கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்து NH44, அது ஊரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது NH44 ரோடு. நான் போய் சொல்லலைங்க, உண்மையான ரோடு தாங்க. எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன். இது ஹைவேஸுங்க. இது ஒரு சில ஏரியாவில் மட்டும்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு பேட்ச் ஒர்க்கு. மற்றபடி ஊர் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங்கில் நான் எப்பயும் சொல்கிறது, அங்கே இருக்கிற பீப்புள் தான். ஸோ நல்லபடியாக வந்தாச்சு. ரூமை கண்டுபிடிச்சி ஸ்டேக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கடுத்து வேகமாக நாங்கள் கிளம்புன ஒரே விஷயம் தாஜ்மஹால் தான். ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த அழகை நான் பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட் 7க்கு வெயிட் பண்ணுங்கள்.